நம்ம 10th மேக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமே பார்க்க போகிறோம். இங்கே உள்ள கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா a is equal to 1,3,5, b is equal to 2,3 எனில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா a cross b மற்றும் b cross a காண்க. ரெண்டாவது a cross b is equal to b cross a ஆகுமா இல்லை எனில் ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் a cross b is equal to number of b cross a is equal to number of a cross number of b. என்ன காட்டு இது ஆக்சுவலாக கிராஸ்னாலும் ஓகே தான், இன்ட்டுனாலும் ஓகே தான், ஓகேவா? ஆனால் இதை நம்ம வந்து கிராஸ்ன்னு பார்க்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு கணக்கு எடுத்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததை எடுத்து எழுதிக்கிறணும். அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,3,5, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,3. இப்போ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோங்க. ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ, அப்புறம் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி இப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏபி நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது? உள்ளக்குள்ள உறுப்பு தான் என் ஆஃப் ஏ. ஏல உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை எழுதுறது தான் என் ஆஃப் ஏ. புரிஞ்சிச்சா? என் ஆஃப் ஏங்கிறது நம்பர் ஆஃப் ஏ. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, மொத்தம் 3 நம்பர் இருக்குது. அடுத்து பி பார்ப்போமா? அப்போ நம்பர் ஆஃப் பி என்ன வரும்? உள்ளக்கு எத்தனை உறுப்பு இருக்குது? 1, 2, அப்போது 2 உறுப்பு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எழுதியாச்சு. மிச்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலே நம்ம என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் பி பி கிராஸ் ஏலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு உள்ள உறுப்புகளை எழுதிக்கலாம். 1, 3, 5, அப்புறம் கிராஸ் பி என்ன போட்டிருக்கோம்? 2, 3. இதை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா உள்ள உறுப்பு எடுத்து இங்கே உள்ளதை ப்ராக்கெட் போட்டு எழுத போகிறோம். ரொம்ப ஈஸி. உள்ள உறுப்பு எடுத்து இதில் உள்ளதை சேர்த்து நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுத போகிறோம். எழுதுகிறேன் பாருங்கள். ப்ராக்கெட் போட்டு 1, எழுதிக்கலாம். ப்ராக்கெட் போட்டு 1, 2, அடுத்து 1, 3. இந்த 1 எடுத்து இந்த 2 இதை எழுதிட்டோம். அதே மாதிரி 3, 2, 3, 3. அடுத்து 5, 2, 5, 3. புரிஞ்சிச்சா? இது வந்து ஏ கிராஸ் பி. அதேமாதிரி பி கிராஸ் ஏ எழுதிக்கலாமா? பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி எழுதிக்கலாம். 2, 3 கிராஸ் அடுத்து 1, 3, 5. ஓகேவா? இதே அதே மாதிரி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்கலாம். 2, 1. குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். ஒரு உறுப்பு எடுத்து இதில் உள்ளதில் ஃபுல்லாக சேர்த்து ப்ராக்கெட் போட்டு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 1, அடுத்து 2, 3, அடுத்து 2, 5 அந்த மாதிரி. இப்போ அடுத்து என்ன வரும்? 2, 3. அடுத்து என்ன வரும்? 2, 5. அதேமாதிரி 3 எடுத்து வச்சு போட்டுக்கலாமா? 3, 1, 3, 3, 3, 5. இது என்னது? பி கிராஸ் ஏ. ஓகேயா? புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா இல்லையெனில் ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன். இதில் வந்து செகண்ட் ஒன் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் ஆகுமா? அப்படி ஆகாதுன்னா என்ன ரீசனுக்காண்டி ஆகாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஒன். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுமா? ஏ கிராஸ் பியை பாருங்கள், பி கிராஸ் ஏ. இங்கே 1, 2 இருக்குது, ஆனால் இங்கே என்னது இருக்குது? 2, 1 இருக்குது. இங்கே 1, 3 இருக்குது, இங்கே 2, 3 இருக்குது. அப்போது ஒவ்வொன்றுலையும் மாறி இருக்குது. ஆனால் 3, 3 மட்டுமே 2க்கு காமனாக இருக்கும். அந்த ஒரு இது காமனாக வர்றதுனால ரெண்டுமே ஈக்குவல் வந்து ஆகிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி இட்ஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஓகேவா? என்ன ரீசன்னா 2, 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ளதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1, 2 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1, 1, 3 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 2, 3. அப்படி எக்ஸட்ராவாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி எழுதிட்டோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் என் கிராஸ் ஏ போட்டுக்கலாமா? தானே ஏ கிராஸ் பி. அப்போது இங்கே போட்டுக்கலாமா? இல்லை கீழே எழுதிக்கலாம். தேர்ட் இங்கே எழுதிக்கலாம்.
இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல் கணக்கில் கொடுத்தா மட்டுமே இதை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். இல்லை நம்ம 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதோட முடிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம எழுத தேவையில்லை. இந்த இதை கேட்டால் மட்டுமே நம்ம இதுக்கு நேராக வந்து எழுதிக்கலாம். n of a cross b எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 உறுப்பு இருக்குது. அதே மாதிரி n of b cross a is equal to 1 2 3 4 5 6. 6 உறுப்பு இருக்குது. புரிஞ்சா? இப்போ தேர்டு ஒன்று எழுதிக்கலாமா? தேர்டு ஒன் இஸ் n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. இதில் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n of a cross b எத்தனை? 6. ஓகேவா? அப்போ n of b cross a எத்தனை? 6. n of a எத்தனை? 3 into n of b 2. அப்போ எத்தனை வருது இது? இதுவும் 6. அப்போது 6 is equal to 6 is equal to 6. அப்போ இது என்னவே இருக்குமா? அப்போ therefore n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் புவராக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.